வால்பாறை பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து ஏதாவது பக்கத்தில் வேறு பிளேசஸ் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம வந்த வழி தான் நினைக்கிறேன். நான் இப்போ தான் மேப்பில் பார்த்தேன் கூழாங்கல் ரிவர் எந்த வழியான்ட்டு. நம்ம வந்த பஸ்லேயே போகலாங்க. பெரிய கல்லார் அப்படிங்கிற பஸ்ஸில் தான் வந்தோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். ஆக்சுவலாக நம்ம நின்ன இடத்துல பக்கத்தில் தான் நினைக்கிறேன். சரி போவோங்க, பஸ் வேறு பஸ் இருக்கான்னு பார்த்துருக்காங்களாம். இந்த சைடு சோலார் டேம் பஸ்ஸெலாம் இருக்குது. கூழாங்கல் ரிவர் தான் நான் போயிட்டுருக்கேன். போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வால்பாறையோட அழகை பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த வீடுகள்லாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது இந்த தேயிலை தோட்டம். அண்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து கூழாங்கல் ரிவருக்கு வந்து இந்த வால்பாறை பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் வந்தது. சீக்கிரமாகவே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ போகிற வழியில் அப்படியே முன்னாடி போய் உட்காந்துட்டேன் நான் பஸ்ஸில். பார்க்கவே அந்த வியூ பார்க்க நல்லா இருக்குங்க. நீங்களும் பார்த்து ரசிங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வால்பாறை ட்ரிப்பை வந்து பயணம் பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பெரிய கல்லார், அதாவது வால்பாறையிலேருந்து பெரிய கல்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் போகும். அதில் வந்து ஏறி வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் வந்து கூழாங்கல் ரிவருக்கு வந்துடலாம். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான இடங்க. இந்த ரிவர் வந்து இங்கே பாருங்கள், இங்கே கீழெல்லாம் லைட்டாக குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடும் பார்ப்போம். வால்பாறையில் இது ஒரு பிளேஸு. நம்ம பைக்கில் வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்கலாங்க. தெரிஞ்ச அண்ணனுக்கு இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன். அவங்க ஏண்டா பஸ்ஸில் வந்து அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. ஸோ பைக்கில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த நேரார் அணை வந்து 16 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம வந்து இங்கே கூழாங்கல் ரிவரில் இருக்கோம். இப்போ டைம் வந்து 11 மணி. 12 மணிக்கு வந்து ஒரு பஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுற்றி பார்த்துட்டு வர்றது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி போயிட்டு இந்த ரிவரோட கீழேருந்து காட்டுறேன். சூப்பராக இருக்கும். இந்த ரிவருக்கு ஏன் கூழாங்கல் ரிவர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த கல் பாருங்கள், அப்படியே கூழாங்கல்லாம் அப்படியே உருண்டை உருண்டையாக இருக்குங்க. அந்த ஆற்றுல வந்து கல் வந்து தேஞ்சு உருண்டை உருண்டையாக ஆகிரும். அது பேர் தான் கூழாங்கல்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குல்ல. பக்கத்தில் டீ எஸ்டேட்டு, கீழே ஒரு ரிவரு, அப்படியே குளிச்சுட்டு இருக்க சூப்பராக இருக்குங்க. வாட்டர் செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தண்ணி இப்போ வந்து கம்மியாக தான் வருது. தண்ணி நிறையா வந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போவே நல்லா தான் இருக்குது. சவுண்டு பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு, நீட்டாக இருக்குது தண்ணி. இங்கே பாருங்கள், குட்டி பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க சூப்பராக. இந்த வியூவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வாழ்கிறவங்களுக்குலாம் ஒரு 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 ஹெவன் மாதிரி செம்மையாக இருக்குல்ல. தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகி போயிட்டு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்குங்க. இது தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. உள்ளே உள்ள கல் எல்லாம் அப்படியே தெரியுது, ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி. அப்பா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக தெரியுதுங்க. தட் இஸ் த கூழாங்கல் ரிவர். செமையாக குளிக்காங்க. ஓகேங்க, அந்த ஒரு பஸ் ஒன்று வருது பாருங்கள். இந்த பஸ் வந்து நேராக எங்கே போகணும், வால்பாறை போகும். வால்பாறை இங்கேருந்து கம்மி தாங்க, 1 கிலோமீட்டர் தான் இருக்குது வால்பாறை பஸ் ஸ்டாப்பில் இருந்து. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நீராறு டேம் போகணும். போயிட்டு அங்கே போய்ட்டு எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். குளிச்சுட்ருக்காங்க. அந்த சைடு போகிறதுக்கு வழி எதுவும் எங்கே இருக்குன்னு தெரில. இங்கேருந்து இறங்கணும். ஃப்ரண்ட்டில் அங்கேருந்து கம்பி வழி போட்டிருக்காங்க, அதுலேருந்து இறங்கி வந்துருப்பாங்க நினைக்கிறேன். நல்லா இருக்குண்ணா.
இங்கேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் அப்படியே பஸ் ஏறி போக வேண்டியதாங்க. நல்லா வெயில் அடிக்கு, அதேமாதிரி நல்ல சில்லாகவும் இருக்குங்க காற்றடிக்கும் போது. கைஸ் இங்கே வரும் போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததும் இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே குளிக்கக்கூடாது. குளிக்கிறது வந்து அந்த சைடு நம்ம கீழே போனோம்ல அங்கே தான் குளிக்கணும். இந்த சைடு போகிறதுக்கு வழி கிடையாது. உள்ளே இறங்கி போய் குளிச்சுட்டு வந்துருக்காங்க. கரெக்டாக போலீஸ்காரன் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டட் போட்டிருந்தாங்க, போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தூரத்தில் வந்து பாருங்கள், அவ்வளோதான். அதுதான் நமக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இதில் பாருங்கள், வால்பாறையோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1897 வந்து லோம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாதையை வந்து அமைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஆலியார் டேம் இருக்குல்ல, கீழே இருக்குது. கீழே அங்கேருந்து இங்கே பாரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்து வழி போட்டிருக்காங்க. சிறு குன்றாவிற்கு சாலை அமைக்க சர்வே நடந்து ஆலியார் முதல் பாரலை வரையில் மெட்டல் ரோடு போடுவதற்காக இது பண்ணியிருக்காங்க. அப்போது 1901. அதுக்கப்புறம் வந்து இதோட மொத்த டிஸ்டன்ஸ், அதாவது வால்பாறை மொத்த கிலோமீட்டர் வந்து 40 கிலோமீட்ரு. கொண்டை விசைகள் வந்து 40 கொண்டை விசைகள் இருக்குதுன்னு போட்டிருக்குங்க. ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸ், வால்பாறையோட டீட்டெயில்ஸ். இங்கே ஒரு கடை இருந்ததில்ல, வந்து வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா போலீஸ் வந்து கடையை வந்து இது பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டாங்க. இந்த கட் பண்ணிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து கடை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. சம்திங் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறீங்க. ஸோ வீக்கெண்டில் தான் கூட்டம்லாம் இருக்கும். அதனால் வீக் டேஸில் வந்து இந்த மாதிரி கடை வந்து நிறைய அடைச்சிட்டாங்க இருக்குது. இங்கே உள்ள வேறு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க கட் பண்ணி வச்சுருந்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சுங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. கொஞ்சம் இதெல்லாம் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா வரக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸுக்கும் இங்கே பெருசாக எதுவும் கடையும் இல்லை. அப்புறம் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் போட்டு இது பண்ணுறது தான். இதையும் இப்படி வந்து இது பண்ணாங்கன்னா தெரில, சம்திங் ஏதோ பிரச்சனையாக போயிட்டுருக்குங்க. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம். பஸ்ஸில் வந்தால் இது ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு டைமும் ஒரு பிளேஸும் போயிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும், ரொம்ப நேரம் ஆகும். இது எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறி வாங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து இதிலே போயிடும். பஸ்ஸில் போகிறதும் சரி, இல்லைன்னா பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணுறதும் சரி, இதில் நிறைய நேரம் போயிடும். மேஜராக நீங்கள் வந்து பைக்கில் இல்லாட்டினா காரில் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வால்பாறை மணி வந்து 11:50 மணிக்கு வந்துடுறாங்க. பார்ப்போம். வால்பாறைக்கு பைக்கில் இந்த மாதிரி குரூப் ரைடு வரணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சோலோ ரைடு வர முடியல, குரூப் ரைடு வர முடியல. நமக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ண ரொம்ப நாள் ஆசைங்க பைக்கில். இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன். இப்போ தான் சரி கொஞ்சம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். பைக்கில் ஒரு நாள் வால்பாறை வருவாங்க, செமையாக இருக்கும். அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். பாதியம் வெள்ளமடை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமலைன்னு நினைக்கிறேன். வெள்ளமடையோ பொருந்தது. அதனால் அந்த பஸ் நிற்கலை. ஸோ நீரார் டேமுக்கு வந்து இப்போ பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கைஸ் நான் வந்து நீரார் டேம் போகல. பஸ் வரும்னு பார்த்தா வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மணி 12:30 ஆயிடுச்சு. 12 மணிக்கு பஸ்ஸுன்னு சொன்னேன், வரவே இல்லை. சரி அதான் சரி ரிட்டன் பொள்ளாச்சி வால்பாறையே போயிடலாம், போயிட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா லேட் ஆகிருங்க, ரிட்டன் ஊருக்கு வேறு போகணும். இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் ரொம்ப லேட் ஆகிரும். ஸோ அதனால் என்ன பண்ண அப்படியே வாக் பண்ணி போக போகிறேன். பஸ் வருமானு பார்த்தோம் வால்பாறைக்கு. அந்த பஸ்ஸும் ரேராக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, இப்போதைக்கு இல்லை. அதனால் நடந்து போவோம். யாராவது பைக்கில் வந்தாலும் லிஃப்ட்டு கேட்டு அப்படி போயிடலாம். அது போக இந்த கிளைமேட்டோட அப்படி சேர்ந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடப்போம். நல்லா வெயில் அடிக்குது, அதே டைம் நல்லா காற்றடிக்கும் போது நல்லா சில்லாகவும் இருக்குது. பைக்கில் இன்னொரு டைம் வரும்போது ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுதான் நல்லாயிருக்கும், அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன் வால்பாறையை பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நடக்கிறது பிரச்சனை இல்லை, ஹில்ஸில் நடக்கணும், அதுதான் பெரிய பிரச்சனையே. பட் ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. நீங்களாம் வால்பாறை வந்தீங்கன்னா தனியாக வந்துடாதீங்க, தயவுசெய்து தனியாக வராதிங்க. ஒன்று ஃபேமிலியோடு வாங்க, இல்லாட்டினா கப்பலோடு வாங்க, இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க.
அதுவும் காரில் இல்லைன்னு பைக்கில் வாங்க. அப்போ தான் நிறைய இடங்களை வந்து சுற்றி பார்க்க முடியும். பஸ்ஸில் வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நிறைய டைம் வந்து எடுக்கும் ஒன்று. அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், பஸ் ஸ்டாப்பில் பஸ் வரணும். இந்த இஷ்யூலாம் இருக்குது. ஸோ சோலோ ட்ராவல் பண்ணுறவங்க அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. வால்பாறை வரணும்னு சொல்லிட்டு பிளான்லேயே இல்லை, பட் வேறு வழி இல்லாமல் நம்ம இந்த லைனில் வந்துவிட்டோம். ஸோ வந்ததுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த சீனியர்லாம் சூப்பராகவே பார்த்துட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு நாள் தனியாக வால்பாறைக்கும் தனியாக ஒரு நாள் பைக்கில் வரும். எனக்கு இந்த பிளேஸை பார்க்கும்போது ஒரு பாட்டு வருதுங்க. குளிர் அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. சாங் அப்படியே வருது. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அந்த அந்த பழைய படங்கள்லாம் அந்த ஊட்டி வால்பாறை எஸ்டேட்டில் உள்ள அந்த கிளைமேட்டை வச்சு எடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம். இந்த பஸ் தாங்க. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. அந்த பஸ் இப்போ தான் வருது. 12 மணி பஸ்ஸு 1 மணிக்கிட்ட வருது. இப்போ நான் ஏன் போகலை அப்படின்னா, கிட்டத்தட்ட இங்கேருந்து 16 கிலோமீட்டருங்க. இப்போ போனாலுமே அங்கே போயிட்டு 1 மணி 1:30 ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடி சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் பஸ் ஏறி வர்றதுக்கு 3 மணிக்கிட்ட ஆயிரும். வால்பாறை வர்றதுக்கு வால்பாறை வந்துட்டு வால்பாறை கீழே இறங்கினோம்னா 2 மணி நேரம் ஆகுமா பொள்ளாச்சி போகிறதுக்கு. ஸோ சாயந்தரம் ஆயிரும். அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனோம்னா வந்துடும். இந்த அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே ஃபுல்லாக க்ரீனிஸு, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கலராக குட்டி குட்டி வீடாக தெரியுதுல, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ்லாம் விட்டுட்டு நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கலராக வீடுகளாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த வியூ ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னா இந்த சீனரியே வேறு லெவலில் இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுவோம் ட்ரோன் வாங்குறதுக்கு. நான் நிறைய ட்ராவல் போகிறோம்ல, ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் பிளேசஸ்லாம் நல்லா இன்னும் கவர் பண்ணோன்னா ட்ரோன் ஷாட் நல்லாயிருக்கும். அதுதான் காற்று பயங்கரமாக அடிக்கிறதுங்க. பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே வீடுகளாக இருக்குது ஃபுல்லாக. பஸ் நிற்குதுன்னு சொல்லிட்டு பாட்டில் ஏறி போகிறோம். கரெக்டாக அது 27வது ஷேர் பண்ணிட்டு